அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாமல்ல அம்மையப்பனுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் ராகு பகவான் இருக்கிறார். முக்கியமாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. இந்த மேஷத்தில் இந்த மே மாதம் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த கிரக சேர்க்கைகள் மேஷ ராசியிலேயே 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 4 கிரகங்கள் சேர்க்கை அடைகின்றன. யார் யார்? சூரிய பகவான் ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 15 தேதி வரலும் சூரியன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், ராகு பகவான் அங்கே தான் இருக்கார். அதோடு மட்டுமல்ல, குருவும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியில் 4 கிரகங்களும் சுக்கிரனும் செவ்வாயும் மிதுன ராசியில் இருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல கேது பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார், சனி கும்பராசியில் வீற்றிருக்கிறார். இதில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த மே மாதம் நீங்கள் யோசிக்கணும். சனி குரு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி சூரியன் தொடர்பு, இதெல்லாம் இந்த மே மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது, யாருக்கெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது பார்க்கின்ற பொழுது முதல்ல தொழில் வளத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்தால், சனியும் குருவும் சேர்ந்தால் எங்கே மேஷத்தில் இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் சாமி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். நான் அரசியலிலும் இருக்கேன், அதே சமயத்தில் மெயினாக தொழில் நல்லா பண்ணிக்கிறேங்க சாமி, அரசியலில் உள்ளே போனவங்க சரிப்பட்ட வரல, கொஞ்சம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை சாமி, நான் தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அரசியலுக்குள்ளே என்ட்ரானேன், நல்லா தூக்கி விட்டுடுத்து சாமி, இப்போ பிஸ்னஸ்லாம் வேற ஆளாக பார்க்க சொல்லிட்டேன், நான் முழு நேரம் அரசியலை கவனிக்கிறேன், அல்லது நான் முழு நேரம் சினிமா துறையை சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது தனிப்பட்ட 2 பேர் வச்சு நடத்தக்கூடிய கடைகள், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு கடைகள், வியாபாரங்கள், வியாபார ஸ்தலங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, லெதர் கம்பெனி ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு பெரிய தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பேக்கிங் மெட்டீரியல் யூனிட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, குறிப்பாக ஷேர் மார்க்கெட், அந்த பங்குச்சந்தை, இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள், நம்மள எத்தனையோ கிளைண்ட்ஸ் இந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையாக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி நம்ம வாழ்க்கையை இது புரட்டி போட்டுடுச்சு சாமி, நான் வேறு ஒன்று நினச்சேன், ஆனால் எனக்கு நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. அப்போது ஷேர் மார்க்கெட், அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். அப்போது பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், சிறிய அளவில் பெரிய அளவில். அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் பெரிய பெரிய கமிஷன் பேசிக்கில், பெரிய அளவில் கமிஷன் பேசிக்கில் வேலை செய்யக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம், நூற்பாலைகளாக இருக்கலாம், பஞ்சு மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், மெயினாக விவசாயம், தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல் அந்த நிறைய தோட்டங்களை எடுத்து குத்தகை எடுத்து செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டம் அல்லது ஒரு கிராம்பு தோட்டம், அந்த மாதிரி பெரிய அளவில் தோட்டங்கள் எடுத்து விவசாயிங்க செய்யக்கூடியவர்கள். ஐடி ஃபீல்டு, டிரான்ஸ்போர்ட், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன யூடியூப்பாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். அப்போது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு வருது, நமக்கு தெரியும். அதே போல் ஆடிட்டர்ஸ், மெயினாக ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ், கல்வி நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தவிர்த்து இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், எனி பிஸ்னஸ், இது உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சி, அது கூட உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அன்பு நேயர்களே. ஸோ மேஷராசி என்பர்களே, அப்போ மேஷராசி என்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் இதில் சொன்ன நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும், கவலைப்படாது. அதுவும் இந்த சனி ராகு குரு ராகு தொடர்புலாம் ஏற்படுவதனால் கட்டாயம் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள், நன்மைகள் ஏற்படும், கவலை வேண்டாம். அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஆரோக்கிய குறைவுகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு மனசில் ஒரு பயம். இந்த ராகு சார் நல்லா புரிஞ்சுக்கணும், மேஷராசி என்பவர்கள் ஒரு நல்ல லெவலில், நல்ல ஒரு கிராண்ட் லெவலில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல ரேங்க்கில், ஹையர் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மிடில் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபியர்னஸ், பயம் அதிகமானதாக இருக்கும். நிறைய நமக்கு ஏதாவது மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்குமோ, அல்லது ஆரோக்கிய குறைவுகள், எதனால் இது நடக்குது, எதனால் இந்த தடைகள் இருக்குது அப்படின்னு போட்டு மண்டையை உடச்சிப்பாங்க. அவங்களுக்கு காரணமே தெரியாது. அப்போ இது எதனால் நடக்குது, அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் விலகும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நெருக்கடிகள், அரசியல் முன்னேற்றங்கள். கட்டாயம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில், அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அல்லது இப்போ ஏதாவது ஒரு கூட்டுறவு சங்க தேர்தல் மாதிரி ஏதாவது ஒரு தேர்தல் வருது, இல்லை துறை ரீதியான ஒரு தேர்தல் வருது, அதனால் எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா சாமி, நமக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல தகுந்த நேரமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலும் என்ன பிரச்சனை? ஒன்று, கடன் சுமைகள், கடன் பிரச்சனையாக இருக்கணும், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும், அல்லது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உடல்நிலை, ஆரோக்கியம் சம்மந்தப்படுது. 3 சப்ஜெக்டு தான்.
இந்த மூன்றுமே உங்களுக்கு இந்த மே மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். இதெல்லாம் இதனால் வந்தது ஒரு கர்ம வினையினாலே, ஒரு பாபதோஷத்தால், முன்ஜென்ம கர்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு பாபதத்துவமான தசாபுத்தி அந்த மாதிரி டைம் உங்களுக்கு கெட்ட நேரம், பேட் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று கூடி இருக்கலாம். இது எப்படி சாமி விளக்குவது? இது உள்ளே வந்துடுச்சு, இந்த பாவம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பாவத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, இந்த டைமை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அந்த பாவத்துக்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்குரிய என்ன மந்திரங்களோ அல்லது என்ன மாதிரி யாகங்களோ, அப்போ அதுக்குரிய யாகங்கள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ஜாப். நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல அதிக கவனம் தேவை மேஷராசி என்பர்களே. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, உள்நாடோ வெளிநாடோ, கட்டாயம் அதிக கவனம் தேவை. வேலையில் கவனமாக இருங்க. ஒரு இமிக்ரேஷன் ப்ராப்ளம் வரலாம், வேலை செய்கிற இடத்துல அவங்க பேரில் ஒரு கையாடல், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு வம்பு வழக்கு, வேலை போகிற மாதிரியோ, இல்லை உங்கள் பேரில் ஒரு என்கொயரி வைக்கிற மாதிரியோ, இல்லை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் இவ்வளோ கட்டுங்கன்ற மாதிரியோ, இல்லை அவங்களாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியோ, வேலை செய்கிற இடத்துல அதிக கவனம் தேவை. சாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு நடந்துடுச்சு சாமி, என்னை காப்பாற்றுங்க. கவலையே வேண்டாம் மேஷராசி என்பர்களே. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு உரிய பரிகாரங்களை, அது எவ்வளோ பெரிய சிக்கலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கவலையே படாதீங்க. அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகியின் அருளால் உங்களுக்கு அது நன்மையே நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் துறை ரீதியாக நடக்கக்கூடியது. அது காவல்துறையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம். அப்போது தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் இருக்குமே, ஆனால் அது எல்லாமே கூட இந்த சனி ராகுவால் வரக்கூடிய காம்பினேஷன் தான். அப்போ அதிலிருந்தும் விடுபடக்கூடிய காலம் ஏற்படுகிறது. அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பொதுவாக மேஷராசிக்கு இந்த 4 கிரக சேர்க்கையால் இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.